கிரைஸ்ட் தி லார்ட். பரங்கிப்பேட்டையில இருந்து பரமனின் வார்த்தை இது உங்களோட. சங்கீத புத்தகம் 62ஆம் அதிகாரம் அதுல 5வது வசனம் சொல்லுகிறது, என் ஆத்மாவே கர்த்தரையை நோக்கி அமர்ந்தது, நான் நம்புகிறது அவராலே வரும். வசனம் சொல்லுகிறது, என் ஆத்மாவே கர்த்தரையே நோக்கி. அப்படின்னா கர்த்தரையே என்ன, அவரை மட்டும், அவரையும் அல்ல, கர்த்தரையும் அல்ல. 10 இடத்துல தூண்டில் போட்டேன், ஏதாவது ஒரு இடத்துல சிக்கோம், 10 பேர்கிட்ட போன் போட்டேன், 10 பேரை நம்பின, யார் யாருக்கிட்ட கேட்டேன், யாராவது ஒருத்தர் விஷயம் அப்படி இல்லை. கர்த்தரை மட்டும் நம்புங்க, நிச்சயம் நீங்க நம்புறது அவராலே வரும். ஒரு சிறு பிள்ளை ஒரு கடைக்கு போகும்போது அந்த கடைக்காரர் அந்த சிறு பிள்ளைய பார்த்து பாட்டில்ல ஓபன் பண்ணி எவ்வளவு சாக்லேட் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு இருந்தாரு. அந்த பிள்ளை எடுக்கவே இல்லை. அடுத்து ரொம்ப நேரம் சொல்றாரு, இருக்கிறவங்க சொல்றாங்க எடுத்துட்டேன்னு. ஆனா அந்த கடன்காரர் பார்த்தார், அவர் கையை வெளில விட்டு அவர் எடுத்து கொடுக்கும்போது தன் மடியை வாங்கி, மடியை காட்டி அதை வாங்கி கொண்டதான். காரணம் ஏன் இவ்வளவு நேரம் எடுக்கலன்னா, என் குட்டி கையால நான் உள்ள இருந்து எடுத்தேன் கொஞ்சம் தான் வரும். அவர் கையில பெரிய கையால எடுத்து நிறைய கொடுப்பாரு, அதனாலதான் நான் பொறுத்திருந்தேன். நீங்களும் பொறுத்திருங்க, வெயிட் அண்ட் சீ. கர்த்தர் சமூகத்துல போய் காத்திருந்து பாருங்க, உங்களுக்கான நன்மை வரும். இந்த உலகத்துல டாக்டர் முடியாதுன்னு சொல்லிடலாம், வாழ்க்கை இனிமேல் இல்ல குழஞ்சு போச்சுன்னு சொல்லலாம், இனிமேல் இந்த குடும்பம் சேர்ந்து வாழவே முடியாதுன்னு சொல்லலாம், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இல்ல, கர்த்தரை நம்பி காத்துருங்க, உங்களுக்கானது நீங்க நம்புறது அவராலே வரும் என்று சொல்லி நான் சுபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக சுபிக்கிறோம். ஆண்டவரே, கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்னைக்கு ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்மையான எத்தனையோ வரத்துல இருந்து வருகிறது, வந்து ஆசீர்வதித்து எங்க பிள்ளைகளை பாதுகாத்து நடக்கும். ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். God bless you.